ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு முட்டை குருமா பண்ண போறாங்க. முட்டை குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த முட்டை குருமா வந்து என்னோட ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோட போட்டு சாப்பிடறதுக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. மட்டன், சிக்கன் தோத்துக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்ல இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து ஆதரவு குடுங்க. நெறைய சப்போர்ட் பண்றீங்க. இதே மாரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. அப்புறமா எங்களுக்கு இன்னொரு சேனல் அம்மா மகள் சேனல் இருக்கு. அதையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்நாக்ஸ்லாம் அதில் நிறைய வீடியோஸ் கிடக்கு பாருங்க. நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். மருத்துவ குறிப்பு டிப்ஸ் எல்லாம் நிறைய கிடக்கு. அதையும் பாருங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க 2 சேனலுக்கும். வாங்க இப்போ முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. முட்டை வெந்துருச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இந்த முட்டை குருமா பண்ணதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், அப்புறமா மல்லித்தழை, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. தோசைக்கு இட்லி கூட நீங்கள் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணணுங்க. ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம போட்டு அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். தேங்காய் கூட போட்டு இப்போ டேரெக்டாக நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கி விடணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் மட்டும். இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கோல்டன் கலரில் வரணும் வெங்காயம், தக்காளி எல்லாமே. அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் வதங்க நேரத்தில் நம்ம முட்டையை உரித்து எடுத்துக்கலாம். முட்டையை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். முட்டை கிரேவி பண்ணலாம், குருமா வைக்கலாம், அப்புறமா முட்டை பிரியாணி பண்ணலாம், புரிஜி பண்ணலாம், ஆம்லேட் பண்ணலாம், ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க. முட்டை வச்சு ப்ரெட் க்ரம்ஸ் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. முட்டை டெய்லி ஒரு முட்டை எடுங்கங்க. முடி கழியாது உங்களுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் சின்ன பொண்ணுலாம் காலேஜில் செகண்ட் இயர் போகுது வரலையும் வெறும் முட்டை தாங்க சாப்பிட்டா. ஒரு காய் சாப்பிட மாட்டா. காயினாலே அவளுக்கு அலர்ஜி, பிடிக்காது. குழம்பு மட்டும் விட்டு சாப்பிடுவா. எந்த சைடிஷும் எடுக்க மாட்டா முட்டையை தவிர. கோவத்தில் ஒரு நாள் நல்ல அடியும் பட்டா என்கிட்ட. அடிபட்டு அவ்வளோ சாப்பாடையும் அவள் தலைமையில கொட்டி அந்த மாதிரிலாம் அவள் அடிபட்டிருக்காங்க அந்த சாப்பிடாம. அந்த மாதிரி சின்ன குழந்தையிலே எல்லாருக்கும் சாப்பிட பழகி கொடுங்க. அவளுக்கு சாப்பிட்றது தான் கொடுத்தேன். அவளுக்கு என்னமோ அதில் விருப்பம் இல்லாமல் சோறு வடித்து தண்ணி விட்டு சாப்பிடுவாங்க, தயிர் விட்டு சாப்பிடுவா. ஆனால் அந்த காய் ஒன்றும் எடுக்க மாட்டா. இப்போ எல்லா காய்கறியும் சாப்பிடுதா. அதனால் பெரிய பிள்ளைகளாக ஆகிறது வரலையும் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது விரும்பி சாப்பிடாது. சின்ன பிள்ளைகளே எல்லாத்தையும் கொடுத்து பழகிடணுங்க. அது இஷ்டத்துக்கு சாப்பிட சொல்லி சொன்னீங்கன்னா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். காலையில் சப்பாத்திக்குன்னா முட்டை தான், சாதத்துக்கு முட்டை தான், இல்லையும் முட்டை தான் அவளுக்கு பொரிச்சு கொடுக்கணுங்க. முடி அவளுக்கு நிறைய வளர்ந்துச்சு. ஆனால் முட்டை சாப்பிட்றதுனால முடி நிறைய உண்டு அவளுக்கு. இருந்தாலும் நிறைய முடிங்க அவளுக்கு முட்டை சாப்பிடும்போது. முட்டை சாப்பிடாத குறைச்சா அப்புறம் முடி கழிய ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. அது மாதிரி டெய்லி ஒரு முட்டை எடுங்கங்க. முட்டை எடுத்தீங்கன்னா நல்ல முடி வளரும் உங்களுக்கு. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்புறம் சீவக்காய் போட்டு தேய்ங்க. ஷாம்புலாம் போடாதீங்க. அடிக்கடி தலையில் எண்ணெய் தேய்க்கணுங்க. எண்ணெய் தேய்க்காமல் நீங்கள் குளிக்கிறது தான் பாதி உடம்புக்கு கேடு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளித்தாதான் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்.
கண்ணுக்கு நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா நம்ம உடம்பும் நல்லா சூட்டை தணிக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் எண்ணெய் அடிக்கடி எடுங்க. இப்போ முட்டையை வந்து ரேஸை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மணப்பக்கத்தில் 2 கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல மசாலா உள்ளே இறங்கிருங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லா ஷாம்பும் வாங்கி தேய்க்காங்க, தலையில் எல்லா எண்ணெயிலும் வாங்கி தேய்க்காங்க. அதனால் ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் வாரந்தோறும் சண்டே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒரு முடி நம்மளுக்கு கழியாதுங்க. எனக்கும் நிறைய முடி இருந்துச்சு. நான் மும்பை போனதுக்கப்புறம் தான் அங்கே உள்ள தண்ணி எனக்கு செட் ஆகல. அங்கேயும் நல்ல தண்ணி தான், மழை தண்ணி தான் ஃபில்டர் பண்ணி வரும். என்னமோ எனக்கு அந்த தண்ணி ஒத்துக்கொள்ளாமல் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்துச்சு, அப்புறம் கழிய ஆரம்பிச்சிருச்சுங்க. முடி நிறைய உண்டு எனக்கும். இப்போ நிறைய புரோட்டீன் சத்து, கால்சியம் சத்து இல்லை, முடி கழியுது அப்படிங்காங்க. நிறைய முடி கொட்டுது, என்ன பண்ணுறது? மொட்டையும் போட்டாச்சு. மொட்டையும் போட்டு முடி இன்னும் வளர்றதுக்குள்ள வழி இல்லை. வயசானா அப்படிதாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரது வரலையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ரெண்டு பச்சை மிளகாங்க லேசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. இது நல்லா உப்பு போட்டுக்கனால நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். முட்டை கட் பண்ணியாச்சு, தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கட் பண்ணது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறமா கொஞ்சோண்டு கல்பாசி போடணும். குருமாக்கு வந்து கொஞ்சம் கல்பாசி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டை அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பட்டை போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குங்க. மட்டன் சிக்கனுக்கும் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றும்போது அரைச்சி ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சோம்புங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு சாப்பிட்டுக்கலாம். கிச்சனில் நிற்கும்போது சோம்பு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. 3 லவங்கங்க. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். தக்காளியும் அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கோங்க, நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுதாங்க. மிளகு மறந்துட்டேன். மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா குறகுறப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு அரைச்சிடணும். தேங்காய் வந்து நல்லா அரைச்சாச்சுங்க, பேஸ்ட்டாட்டு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். குருமாக்கு வந்து டேஸ்ட்டே இந்த தேங்காய் பேஸ்ட்டு தாங்க. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி சுருளை வதங்கணும். இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். மல்லித்தழையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போதல்லையும் வதங்கிடட்டும். நல்லா பச்சை வாடை போயிருச்சுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இதில் மசாலாவை ஆட் பண்ணிடலாம்.
2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 1/2 ஸ்பூன் வரமல்லிங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலாலாம் தேவையில்ல. நமக்கு மசாலா அரைச்சி போட்டுக்கனால, பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி போட்டுக்கனால அதெல்லாம் தேவைப்படாதுங்க. இந்த மசாலா வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலே. இந்த மாதிரி நல்ல சுருளா வதங்கணுங்க. வதங்கினா தான் அந்த நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மசாலா நல்லா வதங்கிருச்சு. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க. தனி தனி வர மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாடை போதில் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மட்டுமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்ல கிரேவி வந்து எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் தெரிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி தெரியும் போது நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணணும். குருமா அப்படி ஜம்முன்னு இருக்குங்க டேஸ்ட் வந்து. இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்னாவும் இதே மெத்தடு தாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் பட்டை கிராம்பெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போடணும் தாளசத்தில். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இங்கே பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு கூட அரைச்சி போட்டுக்கிடலாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு நிறைய போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்லனா லாஸ்ட்டில் போட்டுக்கிடலாம். அதிகமாயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். 7 முட்டை போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ முட்டை குருமா வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எம்மி எம்மி முட்டை குருமா ரெடிங்க. இப்போ முட்டை குருமா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி போட்டிருக்காங்க. சப்பாத்தியும் தோசையும், தோசை கூடயும் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. சப்பாத்தியோடையும் தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. முட்டையோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தோசைக்கு. ரெண்டுக்குமே வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.